அபி ராகவ் ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ராகவ் வந்து அபியை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. ராகவும் அபியும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் முரளி வந்து இந்த பிளான் போட்டது. ஆனா அந்த பிளானுக்கெல்லாம் அகைன்ஸ்டா தான் எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லலாம். மறுநாள் காலையில சரி 2 பேரும் பிரிஞ்சுட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்ச முரளிக்கு 2 பேரும் சண்டை போடுவாங்கன்னு நினைச்ச முரளிக்கு ஷாக்கிங்கா 2 பேரும் சேர்ந்து வராங்க. 2 பேரும் சேர்ந்து ஆஃபீஸ்க்கும் போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு முரளிக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்கன்னு பார்த்தா 2 பேரும் மறுபடியும் ஒற்றுமை ஆயிட்டாங்களே, நம்ம போட்ட பிளான் நமக்கே அகைன்ஸ்டா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முரளி ரொம்ப கோபத்தோட இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஆஃபீஸ்க்கு கிளம்பி அங்க போனோம். அங்க போயிட்டு அபிக்கு ஆர்டர் கொடுத்தவங்க வந்து ராகவ் கிட்ட பேசிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு அபி வந்து ராகவ் கிட்ட கேக்குறாங்க, என்ன எனக்கு ஆர்டர் கொடுத்தவங்க உங்ககிட்ட பேசிட்டு போறாங்க, அப்பனா எங்களுக்கு வர ஆர்டர் எல்லாம் நீங்க திருப்பிக்கிறீங்களா உங்க பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட புரியாம வந்து அபி கேள்வி கேட்கிற. ராகவ் தான் வந்து உன்னுடைய புட்டிக் பத்தி பேசி உனக்கு ஆர்டர் வந்து கொடுக்க சொன்னது, நீ என்னன்னா ராகவே தப்பா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு அபி, என்னது நீங்க தான் வந்து எனக்கு ஆர்டர் வந்து கொடுக்கறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட கேக்குறாங்க. ஆமா, அதாவது உன் பொட்டிக் பத்தி விளம்பரம் பண்ணணும்ல, அப்பதான் வந்து நிறைய பேருக்கு தெரியும், அதனாலதான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. அப்படி ஒண்ணும் நீங்க பண்ண வேண்டாம், நானே வந்து என் பொட்டிக் பத்தி நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன இருக்குது, உன்னுடைய பொட்டிக்கு பத்தி உன்னுடைய அங்க உள்ள ட்ரெஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதானே அவங்க வந்து நாளைக்கு உங்ககிட்ட அவங்க ஆர்டர் வாங்குவாங்க. முதல்ல வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும்ல, உன்னுடைய ட்ரெஸ் குவாலிட்டி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா மறுபடியும் அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்ககிட்டே வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. இதுல என்னுடைய இதுவும் இல்ல, உன்னுடைய உழைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பெருமையா அபிய பேசுறாங்க. அதுக்கு காரணம் நீதான் அபி, உன்னுடைய ட்ரெஸ் குவாலிட்டி எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட மறுபடியும் அவங்க ஆர்டர் எடுக்கிறாங்க. அதுக்கு நீயும் காரணம் தான், நான் மட்டும் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ரொம்ப அபிய புகழ்ந்து பேசுறாங்க. இது கேட்டு அபிக்கு ரொம்ப சந்தோஷம். ராகவ் வந்து இவ்வளவு தூரம் மாறி இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரிதான் நாளைக்கான எபிசோட் அமையலாம் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.